கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வழியிலே கூட நீதிமொழிகள் 14:1 வாசிக்கும் போது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ தன் கரத்தினால் அதை இடித்து போடுவாள். அதற்கு ஒத்த இன்னொரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அபிகாயிலை குறித்து பார்த்தோம், ரெபேக்காள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அக்ஷாலை குறித்து பார்த்தோம், எஸ்தரை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு 5வதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்திரீ சுனேமியாள். வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தன்னுடைய பிள்ளைகளை உயிரோடு எழுப்பி பெற்று கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்திலே சாக கொடுத்த தன் பிள்ளை என்று சொல்லி நான் பார்க்கும்போது சுனேமியாளை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அவருடைய புத்திசாலித்தனம் எவ்வளவு விசேஷித்ததா இருந்தது என்று சொல்லி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 நீங்கள் வீட்டிலே போய் வாசியுங்கள். 38ஆம் வசனம் வரை, 8 38 வாசிக்கும் போது இந்த இடத்துல ஒரு சகோதரியை பார்க்கிறோம். அவளுக்கு பேர் சுனேமியாள். சுனேம் என்ற ஊரிலே இருக்கிறாள். எலிசா தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு ஊழியம் செய்ய வரும்போதெல்லாம் இந்த சுனேமியாள் சகல கரிசனையோடு அவளை கவனிப்பாள். ஒரு நாள் தன் கணவனிடத்திலே சொல்லுகிறாள், நம்மிடத்திலே வருகிறவர் ஒரு பெரிய பரிசுத்தவான், ஆதலால் நம் வீட்டின் மேல் அறையிலே அவருக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி நல்ல மேஜை வைத்து நாற்காலி போட்டு குத்துவளைக்கு வைத்து அவளை நாம் பராமரிப்போம் என்று சொல்லி, அப்படியா எலிசா சுனேமுக்கு வரும்போதெல்லாம் அந்த சுனேமியாள் வீட்டிலே தங்கி ஊழியம் செய்து மேல் வீட்டு அறையிலே இளைப்பாறுவார். ஒரு நாள் அந்த எலிசாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இவ்வளவு சகல கரிசனையோடு நம்மை சுனேமியாள் கவனித்து வருகிறாளே, அவளுக்கு எதையாகிலும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் நினைத்தாள். அதனால் தன் வேலைக்காரன கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனேமியாளுக்கு தேசத்தின் சேனாதிபதி இடத்துல ஏதாவது சொல்ல வேண்டுமா விசாரி என்று சொன்னாள். கூப்பிட்டு கேட்டபோது சுனேமியாள் சொல்லுகிறாள், என் ஜனத்தார் நடுவே நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். அவளுக்கு பல வருடங்கள் குழந்தை இல்லை, புருஷன் மிகவும் கிழவன். ஆனாலும் அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? என் ஜனத்தார் நடுவே நான் சந்தோஷமா இருக்கிறேன். குழந்தைகள் இல்லாவிட்டால் எவ்வளவு பாடுகள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே. ஆனால் அவள் சொன்ன ஒரு வாழ்க்கை, என் ஜனத்தார் நடுவே நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனால் கேயாசி சொல்லுகிறாள், அவளுடைய புருஷன் கிழவன், அவளுக்கு குழந்தை பாக்கியவில்லை. அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே நீ ஒரு ஆண் பிள்ளையை சுமப்பாய் என்று சொல்லும் போது கூட அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வேண்டாம் வேண்டாம், அபத்தம் பேச வேண்டாம், நான் இப்படியே சந்தோஷமாய்த்தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். ஆனால் ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படி அவள் ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெறுகிறாள். பிள்ளை வளர்கிறது. ஒரு நாள் பிள்ளை தன்னுடைய வாலிப வயதிலே தன் தகப்பனாரோடு வயல்வெளிக்கு கடந்து போகிறது. வயல்வெளிக்கு கடந்து போகிற வேளையிலே தலை நோகிறது என்று பிள்ளை சொல்கிறது. அந்த தகப்பனார் வேலைக்காரர்களை வைத்து தாயிடத்திலே அனுப்புகிறார். தாயின் மடியிலே சாய்ந்த மாத்திரத்திலே பிள்ளை இறந்து போய் விடுகிறது. பிள்ளை இறந்த உடனே ஒரு தாயுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? ஐயோ, என் பிள்ளை இறந்து போய்விட்டதே என்று கதறி அழுவார்கள். ஆனால் இந்த சுனேமியாள் ஒரு புத்திசாலியான ஒரு தாய். அவள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? குழந்தையை தூக்கி கொண்டு மேல் வீட்டு அறையிலே எலிசா படுக்கிற அந்த படுக்கையின் மேல் வைத்து விட்டு கதவையும் பூட்டி விட்டு கடந்து வந்து தன் கணவருக்கு பிள்ளை இறந்து விட்டது என்ற செய்தியை சொல்லவில்லை. ஏனென்றால் அப்படி சொன்னால் உடனே குழி வெட்ட வேண்டும், அடக்க ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும், பெட்டி செய்ய வேண்டும், ஊரார் உறவினர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவர் தீர்மானிப்பாரோ என்று அறிந்து அவள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு கர்மேல் பர்வதத்தில் உள்ள எலிசாவை போய் பார்க்க வேண்டும், எனக்கு ஒரு கழுதையை நியமித்து தாருங்கள், ஒரு வேலைக்காரனை என் கூட அனுப்புங்கள். அந்த கணவர் சொல்லுகிறார், இன்றைக்கு பரிசுத்த நாளும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லை, இன்றைக்கு அமாவாசையும் இல்லை, நீ ஏன் கர்மேல் பர்வதத்திற்கு போக வேண்டும்? பாருங்க, கணவனுடைய சாட்சி. ஒரு பரிசுத்த ஓய்வு நாளையும் அமாவாசையும் அவள் மிஸ் பண்ண மாட்டா. இன்னைக்கு சபையார் எத்தனை பேர் பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சல் ஆக்குகிறீர்கள்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு எவ்வளவு நிசாரம். ஒரு அமாவாசை ஜபம் கட்டுகள் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜபத்திற்கு, இரவு ஜபத்திற்கு வருவது கிடையாது. ஆனால் she was so perfect.
பரிசுத்த ஓய்வு நாளும் இல்லை, புருஷன் சாட்சி சொல்லுகிறாள். இன்றைக்கு அமாவாசையும் இல்லை, ஏன் அந்த எலிசாவை போய் பார்க்க வேண்டும்? அவள் அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு கழுதையிலே அவள் கடந்து போகிறாள். வேலைக்காரனும் கடந்து வருகிறாள். நான் அப்பொழுது யோசித்தேன், இந்த மகள் அந்த இறந்து போன மகனை கூட கழுதையின் மேல் எடுத்துக்கொண்டு போகவில்லையே. ஏனென்றால் அவளுக்கு தெரியும், எல்லாரும் கேட்பாங்க, ஐயோ பிள்ளை செத்துருச்சா, அதுக்கு தானே ஊழியக்காரருக்கு ரூம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன்னு நிறைய பேர் அவிசுவாசமா பேச தொடங்கிடுவாங்க. She did not want to give a room for unbelief. அவளுக்கு அவிசுவாசமான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க அவள் தன்னை அனுமதிக்கவில்லை. ஆதலால் அவள் கதவை பூட்டினது எதற்காக தெரியுமா? அரை கதவை பூட்டினாள். எந்த அவிசுவாசம் என் உள்ளத்திலே வரக்கூடாது. இன்றைக்கு சகோதரியே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க முடியாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய அன்பிலீஃப், உன்னுடைய அவிசுவாசம். இன்றைக்கு விசுவாச அறிக்கை இடு. அவள் கதவை பூட்டினாள். இந்த அவிசுவாசம் எனக்கு வேண்டாம். எல்லாரும் கேட்பாங்க, குழந்தையை வைத்து பூட்டி விட்டு கடந்து போனாள். அவள் தூரே வருகிறதை எலிசா கர்மேல் பர்வதத்திலே கண்டு, சுனேமியால் வருகிறாளே, அவரும் சொல்லுகிறாள், இன்றைக்கு ஓய்வு நாளும் அல்ல, அமாவாசையும் அல்ல, பின்னேன் அவள் வருகிறாள் என்று சொல்லி கேயாசியை அனுப்பி சுனேமியால் வருகிறாள், போய் விசாரி என்று சொல்லுகிறாள். அப்பொழுது கேயாசி ஓடி வந்து சுனேமியாலை பார்த்து கேட்கிறார், நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளையாண்டான் சுகமா இருக்கிறானா? There was a straight question. ஆனால் நம்மள வந்து என்ன சொல்லியிருப்போம், ஐயோ பிள்ளை செத்துருச்சு, பிள்ளை நான் அன்னைக்கே வேண்டான்னு சொன்னேன்னு கேட்டீங்களான்னு ஒரு ஒப்பாரி, ஒரு புலம்பல் பாடியிருப்போம். ஆனால் அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் பிள்ளையாண்டான் சுகமா இருக்கிறான் என்று சொல்லி விசுவாச அறிக்கை, செத்த பிள்ளையை சொன்னாள், பிள்ளை சுகமா இருக்கிறான். உடனே அந்த கர்மேல் பர்வதத்தை எலிசாவிடத்திலே போய் தன் காரியத்தை ஊழியக்காரனிடத்திலே சொன்னாள். சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுகிறாள். சொல்லும் போது அந்த ஊழியக்காரனும் கேயாசி இடத்துல ஒரு தடியை கொடுத்து, போய் சுனேமியாளுடைய பிள்ளையின் மீது இதை போடு, அவன் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொன்னான். ஆனால் அந்த கேயாசி அந்த தடியை எடுத்து கொண்டு போய் பிள்ளை மீது போட்ட போது பிள்ளை உயிரோடு எழும்பவில்லை. ஆண்டவர் எந்த விக்கிரகத்திற்கும் இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் வல்லமையாய் சுனேமியாளுடைய விசுவாசத்தை கனம் பண்ண விரும்பினார். சுனேமியாள் சொல்லுகிறாள், நீ வாரும் என்று அவளை அழைத்து கொண்டு போகிறாள். எலிசா போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அந்த பிள்ளை மீது அவள் விழுந்து முகங்குப்புற 7 முறை அந்த பிள்ளை மீது விழுந்து அனல் மூட்டி அந்த பிள்ளை உயிரோடு எழும்புகிறது. இந்த சுனேமியாளுடைய விசுவாசத்தை உங்களுக்கு ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அந்த சுனேமியாளுக்கு எப்படி அந்த விசுவாசம் வந்தது? ஒன்று, செத்து போன என்னுடைய கர்ப்பத்தை ஆண்டவரால் உயிர்ப்பிக்க முடியுமானால் செத்து போன என் பிள்ளையும் உயிர்ப்பிக்க முடியும். என் வித்து செத்து போய்விட்டது, என் கணவர் கிழவன், ஆனால் அந்த வித்தை உயிர்ப்பிக்க முடியுமானால் தேவன் செத்து போன பிள்ளையும் உயிர்ப்பிக்க அவரால் கூடும். இரண்டாவது, அவள் வீட்டிலே எலிசா எத்தனையோ முறை தன்னுடைய எஜமானாக எலியா செய்த சாட்சிகளை எல்லாம் சொல்லியிருப்பார். சாரிபாத் விதவையுடைய பிள்ளையெல்லாம் உயிர்ப்பித்தார் என்று சொல்லியிருப்பாள். அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம், சாரிபாத் பிள்ளையை உயிர்ப்பிக்க முடியுமானால் சுனேமியால் ஆகிய என்னுடைய பிள்ளையும் கர்த்தரால் உயிர்ப்பிக்க முடியும். எலியா பாஸ்டரால் உயிர்ப்பிக்க முடியும், ஒரு மடங்கு அபிஷேகம் உரியவர். ஆனால் என்னுடைய பாஸ்டர் எலிசா, எங்க வீட்டுல தங்கியிருக்க பாஸ்டர் எலிசா ரெட்டிப்பான அபிஷேகம் உடையவர். அவரால் முடியும். அவரால் முடியும் என்றால் இவரால் முடியும். அந்த பிள்ளையை உயிர்ப்பிக்க முடியுமானால் என் பிள்ளையும் உயிர்ப்பிக்க முடியும். என் வித்தை உயிர்ப்பிக்க முடியுமானால் என் செத்த பிள்ளையும் உயிர்ப்பிக்க முடியும். இந்த விசுவாசம் அவளுக்குள்ளே அனல் கொண்டு எழும்பினது. அவள் இந்த விசுவாசத்தோட தான் கடந்து போனாள். பிள்ளை சுகமா இருக்கிறது என்று சொன்னாள். She never claimed that a child was dead. தன் பிள்ளை இறந்தது என்று ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன்னா அவளுக்கு அந்த விசுவாசம் அனல் மூட்டி எழுப்பப்பட்டது. அன்றைக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கும் செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனக்கு அருமையான தேவஜனமே, அன்றைக்கு செய்த கர்த்தர் இன்றைக்கு உனக்கு இன்றைக்கும் செய்ய வல்லவர். உன் வாழ்க்கையை கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார். எப்படியெல்லாம் இருந்த, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட, இன்னைக்கு எந்த நிலையிலே கர்த்தர் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு செஞ்ச தேவன் இன்றைக்கும் உனக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த மகள் விசுவாசித்தால் கர்த்தர் செய்தார். இன்னொரு படி விசுவாசம். எலிசா குழந்தையை கொடுத்து சொல்லுகிறார், நீ போய் 7 வருடம் பஞ்சகாலம் வரப்போகிறது, நீ பிள்ளையை கொண்டு போய் பெலிஸ்திய தேசத்திலே நீ இரு என்று சொல்லி
7 வருடம் பஞ்ச காலத்துல இருந்து விட்டு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போய்விட்டு 7 வருடம் கழிந்து சூனேமுக்கு வந்து தன் சொத்தை சுதந்திரிக்க வரும்போது அது காஞ்சோரியும் முள்காடுமா இருக்கிறது. அதால் நேரே ராஜாவிடத்துல போய் ராஜாவிடத்துல கேட்போம் என்று கடந்து போகிறாள். ஆண்டவருடைய டைமிங்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அவள் கடந்து போகும்போது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் அப்பொழுதுதான் கேயாசியை வைத்து எலிசா செய்த அற்புதங்களை எல்லாம் எனக்கு விவரித்து சொல்லின்றார். எத்தனையோ அற்புதங்களை எலிசா செஞ்சார். ஆனா இந்த கேயாசி அப்பொழுது கரெக்டா சுனேமியாளுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை சொல்லுகிறார். சொல்லும் போது அந்த ராஜா கேட்கிறார், இதெல்லாம் எப்படி நடக்கும்? சாத்தியமா? பிள்ளை சேர்த்து இத்தனை மணி நேரம் வரைக்கும் அது வரைத்து போயிருக்குமே என்று சொல்லும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுனேமியால் அந்த பிள்ளையோடு அந்த அரண்மனைக்குள் நுழைகிறாள். கேயாசி சொல்லுகிறான், இதோ இந்த பிள்ளைதான் நான் விவரித்து சொல்லுகிறேன், அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று. அவள் வாய்ப்பிறப்பை கேட்கிறார்கள். அவள் விவரித்து சொல்லுகிறாள். கர்த்தர் ராஜா நம்பி, ராஜா எதற்கு வந்தா என்று கேட்கும் போது என் நிலம் வேண்டும் என்று கேட்டாள். அவள் விசுவாசத்திற்கு கர்த்தர் கொடுத்த அழகான பரிசு என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிலத்தையும் கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, அது 7 வருடம் அவள் அந்த நிலத்திலே பயிர் வைத்திருந்தாள். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1-7 வசனம் வாசித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், அந்த நிலத்துல அந்த 7 வருஷம் எவ்வளவு பயிர் வச்சிருந்தா என்ன பணம் எடுத்திருப்பியோ அதையும் கொடு என்றார். இதுதான் விசுவாசத்தின் பரிசு. நீங்க நினைக்கிறீங்களா நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர்? நிலமும் கிடைக்கப்பட்டது, 7 வருஷத்துக்குள்ள கிரயமும் கிடைக்கப்பட்டது. இந்த உலகத்திலேயே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னா விசுவாசிக்கிறவனுக்கு பரலோகத்திலே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்கள். சாக கொடுத்த பிள்ளையை உயிரோடு பெற்றாள். நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ சாதாரண தேவன் அல்ல, ஜீவன் உள்ள தேவன். அவருடைய ரத்தத்தை சிந்தி உன்னை கிரயமாய் ஒரு ரட்சிப்பை கொடுத்த தேவன் இந்த பூமிக்குரிய எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க வல்லமையா உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஆண்டவரை சாக கொடுத்த பிள்ளைகளை உயிரோடு பெற்ற ஸ்ரீகள் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமே. சுனேமியாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் சுவாமி. ஏசப்பா ஆண்டவரே, பிள்ளை இறந்த போது அதை மேல் வீட்டறையிலே வைத்து ஆண்டவரே ஒருவரும் கேட்காதபடி அவ்விசுவாசம் என்ற கதவை பூட்டி அப்பா ஆண்டவரே அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் செய்வார் என்று சொல்லி அந்த எலியாவை கொண்டு செய்வாரானால் என்னுடைய பாஸ்டருக்கு எலிசாவுக்கு டபுள் போர்ஷன் ஆஃப் ஸ்பிரிட் இருக்கு, 2 மடங்கு அபிஷேகம் அவர் செய்ய வல்லவர் என்று விசுவாசித்தாள் அப்பா. அவள் விசுவாசத்தின்படி அவளுக்கு காரியங்களை கர்த்தர் கைகூடி வர செய்தீர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, விட்டு போன நிலத்தையும் அதனுடைய கிரயத்தையும் அவள் விசுவாசத்தின் பரிசாக கொடுத்தீர் அப்பா. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்திலே நிலைத்திருந்து உறுதியாய் இருந்த ஆண்டவரே ஜெயமெடுக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.